காரியத்தில் நீங்கள் உண்மையாக இல்லாததுனால உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்குது. ஆமாம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமாம் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்களாம் என்ன பெரிய கம்பெனியில் எஜமான் கீழே வேலை செய்யணும்? இல்லை, நமக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறார். ராமன் சொல்லுங்க, அந்த எஜமானுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நமக்கு இதை எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படலாம்னு நினைக்கக்கூடாது. உலகத்துல உங்களுக்கு அதிகாரியா இருக்கிற மனுஷன் உங்களை கண்காணித்து நீங்க தவறு செய்யாதபடிக்கு உலகத்தில் இருப்பதற்காக அவன் தேவனுடைய பணியாளன், ஊழியக்காரனாக இருக்கிறான். நீங்க நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பட்டுட்டோம், சபைக்கு வரோம், இதெல்லாம் வேற. உங்களுடைய ஜீவியம் சரியாக இருக்க வேண்டும். சரியா? அதுதான் சொல்றேன். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் எப்படி இருக்கிறான்? ஏன்னா தேவனுடைய சட்டத்தை நிறைவேற்றும்படி தான் இந்த உலகத்திலே அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால அவங்க என்ன செய்வாங்க? அந்த சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதனால அவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் கதை இல்லை. உன்னை சரியாய் நடத்துவதற்கு அவர்களை ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமே. ஏன்னா ஆண்டவர் அறியாதவங்ககிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? பயந்துருன்னு சொல்ற. நீ தீமை செஞ்சுட்ட பயந்துரு. அவன் யார்? உங்களுக்கு வேலையில வச்சிருக்கவனுக்கு அதிகாரம் இருக்கு. உங்களை வேலையிலிருந்து தூக்குறதுக்கும் அதிகாரம் இருக்கு. நீங்க ஒரு ஆள் செய்கிற தவறு நிமித்தம் முழு கம்பெனிக்கு கெட்ட பேர் வருவதை விட ஒரு ஆளை தூக்கி வீசுறது அது இலகுவாக இருக்கும். ராமன் சொல்லுங்க. அதனால சொல்றாங்க, உலகத்திலே இருந்தாலும் உங்களை அவன் கண்காணிக்க தேவன் ஒரு தேவ ஊழியக்காரன். அவன் தேவ ஊழியக்காரன், உண்மை உள்ளவன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் ரட்சிக்கப்படாதவன் இருக்கலாம். ஆமீன். அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறவனாக இருக்கலாம். அவனுக்கு கீழே நீ என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒரு வேளை பயம் இல்லாமல் இருக்கும். உனக்கு தேவ பயம் இருக்க வேண்டும். எனக்கு மேலே தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, அதுதான் மிக கவனம். ஆகையால் நீங்கள் நமக்கு மனசாட்சி இருக்க வேண்டும். ஆமாவே இல்லை? ஒரு காரியத்தை செய்யணும், என்ன இருக்கணும்? மனசாட்சி இருக்கணும். தப்பா செய்யணுமே. ஆமாவே இல்லையா? ஒருத்தர் ஏதோ ஒரு பேசணும்னு நம்ம மனசாட்சி என்ன சொல்லுது? சொல்லுங்க, ஏதோ தவறு செஞ்சுட்டீங்க, மனசாட்சி பேசுமா பேசாதான்? என்ன சொல்லணும்? ஏன்னா நம்ம ஆண்டோட பிள்ளைகள். ஆமாவே இல்லையா? இல்லை நம்ம பேசாம இருப்போம். இன்னும் கொஞ்சம் நிறைய கூட பேசிடுவோம். ஆமே. இப்போ ஆண்டோட பிள்ளைகள்னால